நீங்க முதல்வன் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஸோ அந்த படத்துல வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒன் டே சிஎம்க்கு இல்லை, டேரக்டா ஒன் டே பிஎம்க்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல கொஸ்டின். பசங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு என்ன ஜாப்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு அது ரிலேட்டடாக அவங்கள படிக்க வச்சு நிறைய லேர்ன் பண்ண வைக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து பிறக்கும் போதே அவங்களுக்கு என்ன இதுவோ நம்மளே செலக்ட் பண்ணிடணும். ஓகே. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி போட்டோம். அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். ஒருவேளை பிடிக்கலனா பிடிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டோம். அதை நம்ம இது பண்ண நம்ம ஏதோ ஏன்னா தானே படிக்கணும். 12th வரைக்கும் ஏன் பச்சோம் தெரியல. முடிச்சது காலேஜ் ஏதோ எல்லாரும் மாதிரியும் பச்சோம். ஓகே. படிச்சது ஒன்று, வேலை செய்யறது ஒன்று, என்ன பண்றது, கிடைக்கிற வேலைக்கு போறதா இருக்கு. ஒர்க்குக்காக நீங்க வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஒழிக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி வேலை பண்ணுவீங்க. எல்லாருமே நல்லா இருப்பானுங்களே. ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதுதான் ஒரு ஜாப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்குமே அதை ரிலேட்டடாக நம்ம படிப்போம். எல்லாமே தெரியும். அது போல ரிலேட்டட் ஒர்க் விஷயமா போகும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே ஓகே, எல்லாமே புரிஞ்சு பண்ணலாம். உண்மையிலே கிரேட் நீங்களாம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சுரேஷ் மித்ரன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.